சூப்பர். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் கட்டிப்பிடிட்டா சார் ரெண்டாவது தடவை போடல என்னன்னு கேளுங்க. நல்லா இருந்தது. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க பாக்குறோம். அதுல குஷி படம், தளபதி படம்னாலே ஜாலியா. சாங்ஸ் தான் நல்லா இருந்தது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. சூப்பர். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு வைப். அது எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு தளபதி ஸ்க்ரீன்ல பாக்குறோம்ல. இன்னும் அவர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்ற நான் டிவிக்கே தான். படம் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அப்போ பார்த்த மாதிரியே இல்லை, இப்போதான் படம் பக்காவா இருக்கு. எல்லா சீனுமே நல்ல சீன் தான். பாட்டுலாம் நல்ல பாட்டு தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். லவ் பொசிஷன் லாஸ்ட் எல்லாம் பயங்கரமான செம்ம இது வைப். தேட்டரே வைப் ஆயிடுச்சு. ஃபுல்லெல்லாம் செம்ம டான்ஸ். எல்லாருமே படம் ஃபுல்லாக டான்ஸ் தான். எல்லாருமே உட்காந்த இடத்துல செம்மையா போச்சு. அதான் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவரோட இன்ட்ரோலாம் காட்டுறாங்க. அது இந்த படத்தோடது இல்லை, எல்லா படத்தோடதும். அதை பார்த்ததுமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இனி அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் படத்தை பற்றி சொல்கிறேன். ஆனால் அவரை நடிக்க வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது போகிறத மிஸ் பண்ணுறதை நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இந்த தேட்டரில் தான் அந்த வைப் இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு, லவ் சீக்வென்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. அது எப்படி தியேட்டர்ல வந்து அழுதுட்டாங்க. அவரை மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு அழுதுட்டாங்க. அவங்க படமே நடிக்கலாம் அப்படின்னு. தளபதி கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும். அவர் கண்டிப்பா பண்ணணும். அவரு நாங்களா பண்ண வைப்போம் அவரை கண்டிப்பா. இல்ல, அது உண்மையாவே ஒரு நினைச்சா கஷ்டமா இருக்கு. ஒரு போறத நினைச்சாலே. இத்தனைக்கும் நான் வந்து இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ண போறாங்க அவங்க ஃபேன்ஸ்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் போட்டு மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க. இனி வரமாட்டாரு அப்படின்றதே எப்படி தாங்க போறாங்க எல்லாரும் தெரியல. அதை மட்டும் ஆனா ஒரு படம் நடிக்கணும், இன்னும் திரும்ப திரும்ப நடிக்கணும். அரசியல் போனாலுமே அதுலயும் ஜெயிக்கணும், படத்துலயும் நடிக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். படத்துல நம்ம எல்லாமே டிவியில பார்த்துருப்போம் சின்ன பசங்களா இருந்த அந்த டைம்ல. இப்ப எல்லாமே அப்படியே தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் சாங்ஸ் எல்லாம் தான். அப்புறமா அந்த மொட்டை மாடி சீனு எல்லாமே தான் நல்லா தான் இருந்தது. எப்பயுமே நல்லா தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் எப்பயுமே சூப்பர் தான் ப்ரோ. பாட்டு எல்லாமே கேட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம அப்போ பார்த்தது தானே, எல்லாமே அதே மாதிரி தான் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு வைப் கிடைச்சு. கத்தி கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டோம், அவ்வளோதான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்த முத படம் அதான் 2000 குஷி. அப்ப வந்து விஜய் ஃபேன் படம் செமையா இருந்துச்சு. செம ஃபீல் இருந்துச்சு. தியேட்டர்ல ரொம்ப நாள் பார்க்கணும் ஆசை இருந்துச்சு. செம ஃபீல் இருந்துச்சு. விஜய் பிடிக்கும் ப்ரோ. விஜய் ஃபேன் ப்ரோ. தீவிர ஃபேன் ப்ரோ. விஜய் தீவிர ஃபேன். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 வயசுல பார்த்த படம் இப்ப திரும்பி தியேட்டர்ல பாக்குறது இப்பதான் பாக்குறேன். செம ஃபீலா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ படம் என்ன ப்ரோ, இதான் ப்ரோ அப்போ வந்ததுல ஹேட்ரிக் இல்ல ப்ரோ. மூவி திரும்பி கம்பேக் தளபதி செம இதா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் படம். ஃபுல்லு சூப்பர் தான் ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. செம வைப் ப்ரோ. நல்லா தானே இருக்கு. எல்லாம் வைபா தான் இருக்காங்க எப்பவுமே. எப்பவுமே கமலா தேட்டர் தான் வைபு. நம்ம ஓனரும் வந்தாரு, அண்ணாவும் நல்லா வைபா நல்லா பேசினாரு. சந்தோஷமா இருந்துச்சுன்னா. நம்ம அண்ணாவோட நடிப்பை எப்பவுமே சொல்ல தேவையில்ல, நல்லா நடிப்பாரு. அவர் டைரக்ஷன் எப்பவுமே அப்ப யாருக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே இது அவர் நடிச்ச டைரக்டர்ன்ட்டு. நம்ம வந்து பழைய வைப்ஸ் எல்லாம் இருக்கு. நான் 90s கிட்ஸ், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.